பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 28ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஜோயல் சாப்டர் 2 verse 19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இந்த நாளில நம்ம பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அந்த 2 மாதங்களும் ஆண்டவர் நம்மளை கண்ணின்மணியை போல பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன், இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். எத்தனையோ நேரம் புறஜாதிகள், ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்கள், நாம் கர்த்தரை நம்பி ஆண்டவரை அறிந்த பிறகும் நம்மளுக்கு இருக்கிற சில கஷ்டங்கள், பாடுகள், வியாதிகளை குறித்து நிறைய சொல்லியிருக்கலாம். நீ என்ன பெருசா ஆண்டவர்னு போனியே, இப்படியெல்லாம் உனக்கு இருக்குதே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் இனிமே நான் மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். இனிமே நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ள நிந்தையா நான் வைக்கவே மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் புறஜாதிகளுக்கு முன்பாக நிந்தையும் அவமானமாய் வைக்க மாட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைக்கிற தேவன். ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம நிறைய நேரம் புரிஞ்சுக்கலனா கூட ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், மற்றவங்க தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற விதமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செய்ய மாட்டார். அல்லேலூயா. இனி புறஜாதிகளுக்குள்ளே உங்களை நிந்தையாக நான் வைக்காமல் ஆண்டவர் என்ன செய்வாராம், உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். ஆண்டவர் தானியத்தை கொடுக்கிறாரு, திராட்சை ரசத்தை கொடுக்கிறாரு, எண்ணெயை கொடுக்கிறார். நம்மளுக்கு தேவையானதுக்கும் மேலாக கொடுக்கிற தேவன். தானியம் என்பது நம்ம சாப்பிட்றதுக்கு அப்பத்துக்கு தேவையானது ஒரு தானியம். ஆனால் திராட்சை ரசம், எண்ணெய் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸான காரியங்கள், அதெல்லாம் லக்ஸரி ஐட்டம்ஸ் மாதிரி, அப்படிதானே? அப்படிப்பட்ட காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார், உண்மைதான். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவைக்கும் அதிகமாய் கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை தேவைக்கும் அதிகமாக ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்குறாங்க? நம்ம எல்லாரும் அப்படி சாட்சி சொல்ல முடியும். தேவைக்கு அதிகமாய் செய்கிற தேவன், நம்மளை நல்லா கம்ஃபர்டபுளாக வைக்கிற தேவன். ஆமென். நம்மளுக்கு எத்தனையோ கம்ஃபர்ட்ஸ், எத்தனையோ சொகுசுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் எதை குறிக்கிறது? திராட்சை ரசம். திராட்சை ரசம்ன்றது வாட்டரை விட கொஞ்சம் பெட்டர், அப்படி தானே? ஜூஸ் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாங்க, அதை நான் கொடுப்பேன், உனக்கு நல்ல தானியத்தை கொடுப்பேன், திராட்சை ரசத்தை கொடுப்பேன், ஆயில் எண்ணெயை கொடுப்பேன். ஸ்பிரிச்சுவல் மீனிங், இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது திராட்சை ரசம் எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு எதை கொடுத்தது? மீட்பை உண்டு பண்ணினது, ரட்சிப்பை உண்டு பண்ணினது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். ரட்சிப்பு நம்மளை திருப்திப்படுத்தி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மளை திருப்திப்படுத்தி நம்மளை நடத்துகிற அந்த அனுதின வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை திருப்திப்படுத்தி அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து அதற்கு மேலே கொடுத்து ஆத்துமாவை ரட்சித்து ஆத்துமாவிலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அனுதினமும் அந்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற கிருபைக்காக நம்ம அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இந்த 2 மாதங்களையும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா கர்த்தர் நம்மளை எவ்வளோ அதிசயமாக நடத்துனாங்க, அற்புதமாக நடத்துனாங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் எத்தனை தடவை ஸ்னோ ஸ்டார்மில் எவ்வளவோ காரியங்கள், அழிவுகள், ஆனால் தேவன் நம்மளை எல்லாம் நடத்தினாரே. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவருடைய வழிகள் அதிசயமானவைகளும் பியூட்டிஃபுல் அழகானவைகளுமாய் காணப்பட்டதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இனிமே நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ள நிந்தையாய் வைக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்மளை குறித்து பேசினவர்கள், நம்முடைய விசுவாசத்தை குறித்து அலட்சியம் பண்ணினவர்கள், கர்த்தர் மேலே நம்ம வைத்த நம்பிக்கையை குறித்து
நம்மளை நிந்தையாய் பார்த்தவர்கள் எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி இனிமே ஆண்டவர் அப்படி வைக்க மாட்டார். ஆண்டவர் நம்மளை உயர்ந்த ஸ்தலத்திலே வைக்கிற தேவன். நம்ம கர்த்தரை நம்புறபடினால மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?